தேவனுக்கே மகிமை உண்டாவதாக. தேவன் அருளும் விடுதலை. சத்தியத்தினால் விடுதலை. சத்தியத்தையும் அறிவீர்கள், சத்தியம் உங்களை விடுதலையாக்கும். குமாரனால் விடுதலை. குமாரன் விடுதலையாக்கினால் நீங்கள் மெய்யாகவே விடுதலை ஆவீர்கள். ஆவியானவரால் விடுதலை. கர்த்தரே ஆவியானவர். ஆவியானவர் எங்கேயோ அங்கே விடுதலை உண்டு. ஜபத்தினால் விடுதலை. துதியினால் விடுதலை. கர்த்தரின் நாமத்தினால் விடுதலை. கர்த்தருடைய இரத்தத்தினால் விடுதலை. விசுவாசத்தினால் விடுதலை. கீழ்ப்படுதலினால் விடுதலை. நம்முடைய தேவன் பாவத்திலிருந்து நமக்கு விடுதலை அளிக்கக்கூடிய தேவன். சாபத்திலிருந்து விடுதலை அளிக்கக்கூடிய தேவன். நோயிலிருந்து விடுதலை. வியாதியிலிருந்து விடுதலை. இருளிலிருந்து விடுதலை. பழைய வாழ்க்கையிலிருந்து விடுதலை. கடனிலிருந்து விடுதலை. பயத்திலிருந்து விடுதலை. கர்த்தர் தாமே உங்கள் ஒவ்வொருவரையும் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. நாங்கள் ஆராதிக்கிற தேவன் தப்புவிக்க வல்லவர். நீ எகிப்து தேசத்திலிருந்து புறப்பட்ட நாளில் நடந்தது போல உன்னை அதிசயங்களை காண பண்ணுவேன். என் சத்துருவை எனக்கு விரோதமாய் சந்தோஷப்படாதே. நான் விழுந்தாலும் எழுந்திருப்பேன். நான் எழில் உட்கார்ந்தால் கர்த்தர் எனக்கு வெளிச்சமாக இருப்பார். நானோ வென்றால் கர்த்தரை நோக்கி கொண்டு ரட்சிப்பின் தேவனுக்கு காத்திருப்பேன். என் தேவன் என்னை கேட்டருளுவார். உங்கள் யாவருக்காகவும் ஒரு சில நிமிஷங்கள் ஜெபித்திருக்கிறேன். நிச்சயம் பிரேயர் வாய்ஸ் சாட் குழுமத்தில் இருக்கிற அனைவரையும் கர்த்தர் அபரிமிதமாக ஆசீர்வதிப்பாராக. ஜெபியுங்கள், துதியுங்கள், கர்த்தருடைய வார்த்தையை தியானியுங்கள், ஊழியம் செய்யுங்கள், நன்மை செய்யுங்கள், நற்கிரியை செய்யுங்கள், ஆசீர்வாதமாய் வாழுங்கள். கர்த்தருடைய கிருபைகள் அனைவரோடு கூட இருப்பதாக. ஆமென்.